ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ். இதையுமே நம்ம சின்ன வயசுல இருந்து தான் படிச்சுட்டு வரோம். அதாவது ஒரு 7th அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம். ஆனா கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கும். சோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன? ஸ்கேலார்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கிறது. மேக்னிடியூட்னா என்ன? வேற ஒன்னும் இல்ல, ஒரு வேல்யூவை தான் நம்ம மேக்னிடியூட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் டெய்லியும் காலையில நான் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஒரு 0.5 கிலோமீட்டர் கவர் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, அந்த 0.5 கிலோமீட்டர்ன்றது ஒரு வேல்யூ, அதுதான் மேக்னிடியூட். சோ மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்னன்னா, அந்த மேக்னிடியூடும் இருக்கணும், அது கூடவே டைரக்ஷனும் இருக்கணும். இப்போ அதேதான், நான் தினமும் காலையில வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 0.5 கிலோமீட்டர் கவர் பண்றேன். ஆனா நான் இப்ப சொல்றப்ப நான் 0.5 கிலோமீட்டர் டியூ ஈஸ்ட், டியூ வெஸ்ட், டியூ நார்த். ஈஸ்ட்ல 0.5 கிலோமீட்டர், வெஸ்ட்ல 0.5 கிலோமீட்டர், அந்த மாதிரி டைரக்ஷனையும் சேர்த்து சொன்னா அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. சோ அவ்வளவுதான் ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்ப்போமா? மாஸ், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இதெல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெயிட், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி. ரொம்ப சிம்பிள், ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ். சோ இந்த வீடியோல இருந்து நீங்க எதனா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சில क्वेश्चंस கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.